பதில் தாக்குதல் நடத்துவோம், நீங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள் என்று யாரு ஈரானுக்கு எதிராக ஈரானுக்கு ஈரானுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அப்பா. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற சேக்மார்களும் பாய்மாரும் கிட்டடியில ஒட்டகமும் ஆடும் மேய்ச்சிட்டு ஒட்டகமும் ஆடு மூட்ட போறாங்க பாலைவனத்துல போற போக்க பார்த்தா. டொனால்ட் ட்ரம்ப் தண்ட ஆத்தக்காரியை பற்றி சொல்லி இருக்கிறார். என்னவாம் அது? There's only room for one star in a family. This is not a good sign. There's no talking to her. நான் நினைக்கிறேன் மனுஷிக்கு இந்த மனுஷனோட பேச விருப்பம் இல்லாம இருக்கும். இந்த மனுஷன் உலகளாவிய ரீதியில பிரச்சனை எடுத்துக்கிட்டு சுத்துது. நான் போறேன் படம் நடிக்கிறேன், அது பாட்டுக்கு படம் நடிக்க போய்கிட்டு. ஏப்ரல் 21 உயிர் ஞாயிறு தாக்குதல் 7 வருடம் நினைவு. 22ஆம் தேதி சுரேஷ் சரண் நீதிமன்றத்தில் ஆஜராக போறாரு. உங்களோட சரத் வீரசேகர், நீங்க இந்த ஹாஸ்பிட்டல பொதுமக்களுக்கு கொடுக்க வேணாம், அந்த பெட் இருக்கா சுரேஷ் சரண் கொடுத்து விடுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஒட்டு தர நான் சவால் விடுறேன் சரத், உங்களுக்கு 7 மண்டா காடிநிலை ஒரு ஹைலைட் பண்ணி காடிநிலை திருப்திப்படுத்த அந்த கைதண்டு சொல்லுங்க பாப்போம். சொல்லு மாமே சொல்லு, நீத்தா தைரியமான ஆளாச்சு. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் டெல்சன், எப்படி இருக்கிறீங்க? சுக செய்தியெல்லாம் எப்படி இருக்கு? என்னத்த சொல்ல, ஒட்டே சோகமயமா தான் இருக்கு. ஏன் உங்களுக்கு சோகமயம்? எங்களுக்கு சந்தோஷமான மயம். ஏன்னா சொன்னா ரஷ்யாவுல இருந்து டிரெக்டா இனி நாங்க பெட்ரோல் எடுக்க போறோம். இனி எங்களுக்கு பயம் இல்லை. இன்னைக்கு வந்திருக்க ரஷ்யாவின் எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மருசா குழுவினருடன் இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து இலங்கைக்கு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வழங்க ரஷ்யா சம்மதித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர் நெத்திக்குமார கொஞ்சத்துக்கு முகத்தான் ஊடகங்களுக்கு சொன்னோம். அப்டேட்டோட நான் ஓடி வந்துட்டேன். நம்ம நாட்டு நடப்புல நம்ம நாட்டு நடப்பு பேச நல்ல விஷயம். நம்ம நாட்டில் உண்மையில மக்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த அதிகரிப்புன்றது வெகு விரைவில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப இது நல்ல ஒரு விசேட சந்திப்பாக அமைஞ்சிருக்கு நிச்சயமா. ஏன்னா இது பேச்சுவார்த்தையில தான் இருந்துச்சு. G2G பேச்சுவார்த்தை அமைஞ்சது. இன்னைக்கு அவர் நேரடியாக நம்ம நாட்டுக்கு வந்து இறங்கின உடனே முதலாவது பேச்சுவார்த்தை எரிசக்தி தரப்பினரோட பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தோட. ஈரான் யுத்தமும் பெரும்பாலும் ஒரு ஓய்வு யுத்தம் முழுமையா நிக்காட்டியும் ஒரு சின்ன ஒரு ஓய்வை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க 15 கோரிக்கைகளை முன் வச்சாங்க. ஆனா அது வேணான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 5 கோரிக்கை முன் வைக்கிறாங்க. அதையும் இப்ப ஏத்துக்கிறதுக்கு இவங்க தயாரா இல்ல. டெல்சான், தாக்குதல் நடக்கும், நிரந்தரமான ஓய்வு இல்ல. ஒரு தனிஞ்ச சூழ்நிலை ஒன்று வரும், மெல்லமா தனிகிற ஒரு சாதாரணமான சூழ்நிலை வரும். என்ன சொன்னால் இலங்கை ஜனாதிபதி, மற்றது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர், மற்றது வர்த்தக அமைச்சர்கள் இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ணுவாங்கன்றால் இவங்களோட லைஃப் எங்கேயோ போகும். ஏன்னா நேற்று முன்தினம் துபாயில இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட வங்கிகள் வெளியேறி இருக்கு. அவங்க வெளியேறினா அவங்க எங்க போறன்ற பிரச்சனை. ஏன்னா மத்திய கிழக்குல அவங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன், மற்றது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ற டெக்ஸ்கள் குறைவு அப்படின்ற வாய்ப்புகளுக்காக தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் வாரது. இப்ப இந்தியாவுக்கும் போயிடாது. அடுத்த பிரச்சனை இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? பாகிஸ்தான் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த யுத்த சூழ்நிலை இன்னும் குறையல. அது அந்த யுத்த சூழ்நிலை இருக்குது. சீனாக்கு போயிடாது. இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இலங்கை. இலங்கை அரசாங்கம் முறையா பயன்படுத்தினா இலங்கை அரசாங்கத்துக்கு ஜக்பாட், அதை பயன்படுத்தல என்றால் அது அவங்களோட கையில. அதனால அரசாங்கம் தெரிஞ்சுக்கணும், உரிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கிறதுக்கு முடிவுகள் பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்த அரசாங்கம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சார்பா நம்மளும் சொல்லிடுவோம், வாங்கோ பழகுறதுக்கு வாங்கும் அப்படின்னு நம்மளும். இதுல அரசாங்கம் இதுல ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் அந்த துறை சார்ந்தவர்களை ஒன்றிணைச்சு ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கணும். இப்ப அரசியல் தீர்வு கட்டாயம் கொடுக்கப்படணும். அதுக்கு முதல் இப்ப நாட்டுற பொருளாதார ஸ்திரத்தன்மையை கருத்துல கொண்டு தமிழ் முஸ்லீம்கள்ல சிங்களவர்கள கணக்க பாண்டித்தியம் பெற்றவர்கள் இருக்கிறார். 3 இனங்கள்லயும் இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களோட ஒரு நல்ல விரிவான கலந்துரையாடலை செய்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டெல்சா. அடுத்த டெல்சா அந்த விமான சீட்டுகள் தொடர்பில் போலீசார் பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப விமான சீட்டுகள் விற்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஆன்லைன்ல வந்துட்டாங்க, பேஸ்புக்ல விற்கிறாங்க, கன ரேட்ல விற்கிறாங்க. என்ன சொல்றேன், ஆன்லைன்ல பெரிய மோசடி இடம்பெறுது. சமூக ஊடகங்களூடாக முன்னெடுக்கப்படும் விமான பயணச்சீட்டுகள், அதாவது ஆன்லைன்ல உங்களோட யாரு பேசினா கூட
நீங்க விமான பயணச்சீட்டை வாங்காதங்க. அது முறையான அந்த என்ன சொல்ற அந்த முகவர் ஊடாக டிக்கெட்களை கொள்வனவு செய்யுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாதாரணமா இப்ப பிரைஸ் வந்து என்ன சொல்ற ஒரு 4 லட்சம் ரூபாய் போகுது ஐரோப்பிய நாட்டுக்குன்னா, யாராவது ஒரு ஆள் வந்து 2,50,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாரன்னு சொல்லி காசை போடுங்க. நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும், அடடா இந்த சரி. டிக்கெட் அந்த டிக்கெட் இல்லையேண்டு. ஆட்டைய போட்டாச்சு அப்படின்னு. சரியான கேர்ஃபுல்லா இருங்க. நாட்டுல போலீசார் வழங்குற சில அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்க. மிக மிக முக்கியமானது, வழக்கத்துக்கு மாறாக குறைந்த விலைகள்ல பயணச்சீட்டுகள் ஒழுங்குபடுத்தப்படுறது வந்து இப்ப கண்டறியப்பட்டிருக்குது. ஆமா. இவ்வாறான மோசடியில் சிக்கிய பாதிக்கப்படாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கை பின்பற்றுமாறு போலீசார் கேட்டிருக்கிறார்கள். கடவுச் சொற்கள் அல்லது ஒருமுறை பயன்படுத்தும் ரகசிய குறியீடுகளை எக்காரணம் கொண்டும் OTP. மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இப்ப உதாரணம் சொல்லுவாங்க, இப்ப தனியார் கை தொலைபேசி நிறுவனங்கள்ல இருந்து கதைக்கிறேன், உங்களுக்கு ஒரு இப்ப 20,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு டிக்கெட்ல விழுந்திருக்குது, உங்களோட ஒரு கடவுச்சொல்ல சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க சொல்லிடுவீங்க. ஆமா. மிச்சம் கவனமா இருங்க. இப்போ ஒரு ஆன்லைன்ல கணக்க மோசடி நேற்று பார்த்திருப்பீங்க, இந்த வியட்நாம் ஆக்கள் எல்லாம் ஆமா, arrest அவங்கள பண்ணது. அரெஸ்ட் பண்ணது. நிச்சயம். ரைட். அந்த இது மாதிரி இருக்கு. நமக்காக ஏன்னா திருட்டு கூட்டங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு, எப்படா எங்களுக்கு சந்தர்ப்பம் வரும்னு. சோ இப்ப ஜியோ பொலிட்டிக்ஸ்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் போது அதை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு திருட்டு கூட்டம் தனியா உட்கார்ந்து மீட்டிங் போட்டு யோசிப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான திருட்டு கூட்டங்கள் உருவாக்குற பிரச்சனைகள் தான் இது. சோ அந்த வலையில போயிட்டு யாரும் மாட்டிக்காதீங்க, சிக்கிக்காதீங்க. அதுக்குன்னு உத்தியோகபூர்வமான இடங்கள் இருக்கு, சரியான இடங்கள் இருக்கு, அங்க போயிட்டு உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள். அதே மாதிரி ஏன்னா ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான ஒரு நல்ல அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. இப்ப இன்னைக்கு சுரேஷ் சலே சம்பந்தப்பட்டிருக்க வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துல. நீதவான் குறிப்பிட்டிருக்காரு சுரேஷ் சலே இதுல 3வது சந்தேக நபரா பெயர் குறிப்பிடப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கிற அன்னைக்கு சுரேஷ் சலேவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும். அந்த வகையில ஏப்ரல் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் சுரேஷ் சலேவை ஆஜர்படுத்துமாறு சிஐடிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சோ 22ஆம் தேதி சுரேஷ் சலேவை பார்க்க நானும் போறேன். போயிருவோம் பாருங்க. இதுல ஹைலைட்ட பாருங்க. ஏப்ரல் 21 உயிர் ஞாயிறு தாக்குதல் 7 வருடம் நிறைவு. 22ஆம் தேதி சுரேஷ் சலே நீதிமன்றத்தில் ஆஜராக போறாரு. அதான் உயிர்த்த ஞாயிறு முடிஞ்சிடும். அது முடிஞ்சிடும். இந்த வருஷம் அது முன்கூட்டியே வரனால அது முடிஞ்சிடும் நினைக்கிறேன். 5ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அது முடிஞ்சிடும். ஆனா இந்த 2019 நடந்த தாக்குதல் 7 வருடம் நிறைவு ஏப்ரல் 21 வருது. அவன் ஏப்ரல் 22 நீதிமன்றத்துல சுரேஷ் சலேவை ஆஜர்படுத்தணும். ஒருவேளை வாயில ஏதாச்சும் வந்துருமா இல்ல என்ன? நான் இப்ப அப்படி யோசிக்கல, நான் கெகலிய ரம்புகல யோசிச்சேன். ஏன் திடீர்னு நீ அவர் ஞாபகத்துக்கு வந்தாரு? ஆனா எனக்கு ஒரு டவுட் இல்ல, நீங்க இந்த வீடியோ போட்டது உங்களே ஒரு சந்தேகம் இருக்குன்னால், அவர் அந்த ட்ரோல்ஸ் டூல்ல வாரார் சரியா? ஆனா வந்தா நார்மலா இப்ப எனக்கு அதுல என்ன சொல்ற, அந்த வைத்தியசாலையோட சம்பந்தப்பட்டதுனாடி எனக்கு அதுல அனுபவம் இருக்குது. அப்படி இயல்பா ஒரு ஆள் ஏற இயலாது. அப்படி ரோல்ஸ் டூல்ல வாரால் வந்து அவரை கொண்டு அந்த அந்த அதுல அருகில வச்சு அந்த சீட்டை மூவ் பண்ணி அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து, இவர் என்னடானா போய் நிக்க ரோபோ மாதிரி உடனே எழுப்பி நிக்கிற, உடனே உட்காரு. அவன் மகள் வந்து என்ன செய்யறா, கொஞ்சம் கவர் பண்றாங்க. எனக்கு தெரியும் மீடியாக்காரங்க நிக்கிறாங்க, கேமராவெல்லாம் ஒன்ல தான் நிக்குது, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டப்ப நாங்க கொஞ்சம் அப்படி நோட் அப்படி நைஸா அப்படி ஏறி உட்காருவோம்ப்பா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல அவர் போனது பரவாயில்ல மனுஷன், அவர் அந்த மேல புடிச்சு துள்ளுனாரு பாருங்க. அவர் அப்படி என்ன இந்த ரோல்ஸ் டூல்ல போனா தவண்டு இருக்கணும், அதுல தவண்டு இருக்கும். அதெல்லாம் நடக்கல. செய்த அநியாயத்துக்கு அனுபவிச்சிருக்கணும். கட்டாயம் இல்ல வரும். எப்படி அந்த வழக்கு விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு, சுத்தி கொண்டு விடும் ஒரு இடத்துல. அப்ப பாப்போம். கேலிய ரம்புக்குவேலோட வாயில தானே ஒரு வார்த்தை வந்துச்சு. என்னன்னு சொன்ன, பார்லிமெண்ட்ல சொன்ன கதை, ஹாஸ்பிட்டல் போறவங்க எல்லாமே உயிரோட திரும்புறது இல்லையா. கோட்டாபய ராஜபக்ச காலத்துல கேலிய ரம்புக்குவேல சுகாதார அமைச்சரா சொன்ன கதை இது. ஹாஸ்பிட்டல் போறவங்க எல்லாருமே போயிட்டு சிகிச்சை பெற்றுட்டு உயிரோட வரமாட்டாங்க, அது சொல்ல முடியாது. சில பேர் தான் உயிரோட வருவாங்க, சில பேர் மோச்சரிக்கு தான் போவாங்க. அதுக்குனாலதான் வைத்தியசாலைகள் முன்னுக்கு மலர் சாலைகள், சவப்பெட்டி கடைகள் எல்லாம் இருக்கான். அந்த மாதிரி கதைச்சவன கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப பாருங்க, நீங்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 21 கேஸ் 22 இன்னைக்கு என்ன சொல்ற, அந்த யுத்தம் நடக்கக்குள்ள கெகலிய ரம்புக்குள்ள அவங்களோட என்ன ஊடக பேச்சாளர் மஹிந்த ராஜபக்சே என்ன பேச்ச பேசினாரு. ஐயோ, அங்க இருக்கிற 1 லட்சம் மக்கள்லாம் இருக்கிறாங்க புலிகள கட்டுப்பாட்டுல. அங்க லட்சம் மக்கள் இருக்கக்குள்ள எல்லாம் இன்னைக்கு பாருங்க, மே 18 வர போகுது. மே 18ஓட ஆறாறு பின்னுக்கு முன்னுக்கு தெரிஞ்சாங்களோ அவ்வளவு பேர் இன்னைக்கு நிம்மதி இல்லாம தான் இருக்கிறாங்க.
உங்களோட சரத் வீரசேகர மதிப்புக்குரிய அவரோட கதை ஒண்ணு இருக்கு. ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர நீங்க இந்த ஹாஸ்பிட்டல பொதுமக்களுக்கு கொடுத்தது பரவாயில்ல, பொதுமக்களுக்கு கொடுக்க வேணாம், அந்த பெட் இருக்கா சுரேஷ் சுரேஷரை கொடுத்து விடுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சுரேஷ் அலை கொடுத்து இந்த அரசாங்கம் ஒரு பாவம் பண்ணிருக்கான். ஒரு நல்ல மனிதரை கைது பண்ணி நிரப்பின பாவத்தை அந்த பெட்டை வந்து அந்த அறைய எனக்கு இதுல கேட்டான். ஏன்னா இது நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்றம் சொல்லிச்சு அவர் கடமை தவறல்ல, மற்றது அவர் வந்து கடமை தொடர்புல அவர் கைது செய்யப்படல, இவர் இந்த உயிர்த்தநாயகரோட நேரடியா தொடர்புறாருன்னு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சொல்லிடுதானே, கோட்டை நீதிமன்றம். இது வந்து இப்ப இது வந்து அரசாங்கத்துல கைது இல்லை, இது நீதிமன்றத்துல கைது. நிச்சயமா இப்ப நேத்து கூட சுரேஷ் அலைவை வந்து வைத்தியசாலையில அனுமதிக்கிறதா இல்லையாங்கிறத கோட்டை நீதவான் இஸ்ரோ நெத்திக்குமார் அவர்கள் தான் பார்த்துட்டு ஆலோசிச்சிருக்காரு. ரைட், இவர் உடனடியா வைத்தியர்கிட்ட அழைச்சிட்டு போங்கணும். அப்ப அவருடைய மேற்பார்வையில எல்லாமே நடக்குது. ரைட், அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. அப்ப காது வலின்னு சொல்லியிருக்காரு, காது வலிக்கு ஒரு தலைவாணியும் கொடுக்கட்டாம், தலைவாணி எல்லாம் கொடுக்க சொல்லி வைத்தியர் சொல்லியிருக்காரு. அப்ப தலைவாணி ஒண்ணு கிடைக்கும், அப்ப அதை வச்சு அவர் படுத்துக்குவாரு. இது எப்படி இருக்கணும் இந்த இல்ல அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரு தலையணை இல்லாம தான் உள்ளுக்குள்ள கிடக்குறாரு, தலைவாணி இல்லாம தான் படுத்துக்கிறாரு. நினைக்கிறேன் டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பாப்புல பிலோவே கெட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டாக்டர் ஏதோ சொல்றாரு தலைவாணி என்ன கொடுத்து விடுங்க, காதல கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன், மூட்டை பூச்சது போயிருக்கும் போல. அடுத்தவர் சொல்லியிருக்காரு 27 போறேன், திரும்ப வருவனோ தெரியாது, வந்தா 31 பேர் வரும், வராட்டி வராது. உதயகமன் பிள்ளை பெரியவர் இப்படித்தான் எல்லாம் இருக்காங்க. ஆனா பாருங்கன்னா இப்ப ஒரு நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது, அதன் அடிப்படையில சிஐடியினர் போலீசார் செயற்படுறாங்க. ஆனா இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது, சட்ட ரீதியா அந்த சிஸ்டமா நடந்து கொண்டிருக்கும் போது இவங்க வெளியில இருந்துகிட்டு சத்தம் போடுறாங்க, என்ன இது அநியாயமான கைது, இது அக்கிரமமான கைது அப்படின்னு இவங்க தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா பார்த்தா இது எல்லாமே இவங்க அந்த நீதிமன்ற நடவடிக்கை விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது வெளியே பேசுறது எல்லாமே நீதிமன்ற அவமதிப்புக்குள்ள கொண்டு வரலாம். சரியா பார்த்தா இல்ல இது வந்து இப்ப இவர் வந்து அரசாங்கம் கைது செய்தன்னு சொல்லுவார். இவர் யாரங்கட சரத் வீரசேகர இன்னொன்னு சொல்றாரு, சுரேஷ் அலே சும்மா இருந்த மனுஷனை கைது பண்ணியிருக்காங்க. எதனால? டயஸ்போராக்கள் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தான் சுரேஷ் அலைவை கைது பண்ணதாக இன்னைக்கு வீடியோல சொல்றார். இல்ல நான் கேக்குறேன், கருதினால் மல்கம் ரஞ்சித்தை திருப்திப்படுத்த இந்த கைதண்ட ஒரு ஏழுமட சொல்லட்டும் பாக்கலாம். அதுதானே ஆறு இவர் எங்கட சரத் வீரசேகர ஒட்டு தர நான் சவால் விடுறேன் சரத், உங்களுக்கு எனக்கு தெரியும் அவரு ஜெனிவாக்கு வருவார், ஒரு கைப்பையோட வருவார், ஒட்டியே வந்தா ரவுடி டைப் தான், சண்டை தான். இந்த வீடியோ 7 மணி நாளைக்கு ஒரு எடுத்து தரேன். 7 மண்டா கார்டினலை ஒரு ஹைலைட் பண்ணி கார்டினலை திருப்திப்படுத்த அந்த கைதண்டு சொல்லுங்க பாப்போம். நீங்க துணிஞ்ச ஆள் தானே, சொல்லுமாமே சொல்லி நீத்தா தைரியமான ஆளாச்சு. ஆனா இன்னொரு தகவல் இருக்கு. இப்ப இந்த ஒரு காலகட்டத்துல அதிகமான மோசடிகள் நடந்திருக்க இடம்னு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தை தான் இங்க பல பேர் சொல்லுவாங்க. முன்னுக்கு போனாலே இப்ப நாங்கெல்லாம் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அங்க போனாலே சொல்லுவோம், அதிகமா காசு பொருள்ற இடம் இதுதான்டாப்பா அப்படின்னு. ஏன்னா அங்க அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் அதிகம். ஒரு லைசன்ஸ் எடுக்க இருக்கலாம், ஒரு டிரைவிங்கை ஃபெயில் பண்ணிட்டு லைசன்ஸ் எடுக்கிறதா இருக்கலாம், இப்படியா நிறைய சுத்தமாத்து வேலைகள் நடக்குமாங்க. அது கண்ணுக்கு தெரியும். அப்ப அதுல ஒரு முக்கியமான செய்திதான், மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் 3 அதிகாரிகள் வாகனங்களை மோசடி முறையில் பதிவு செய்தவை மற்றும் உரிமை மாற்றம் செய்தவை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. ஒழுங்கற்ற வாகன பதிவுகள் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இன்று காலை இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது. நிறைய மோசடி நடந்திருக்கு, எக்கச்சக்கமா. நினைக்கிறேன் என்பிபி அரசாங்கம் வந்தோடனே மோட்டார் திணைக்களத்துல கட்டுக்கட்டான பணம் எடுக்கப்பட்ட சம்பவமும் பதிவானுச்சு. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவங்க சேர்த்து எடுத்து அப்படி பதுக்கி வச்சிருக்க இடங்கள்லாம் இருந்திருக்கு. பேங்க்ல போடாம லாட்ஜில் அடிக்க வச்ச அதெல்லாம் வீட்ட கேசுகள் பதிவாடுச்சு. சோ இப்ப அதுல இருந்த 3 அதிகாரிகள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்களை பொறுத்தவரை ஒரு பெரிய ஆபத்தான நிலையில இப்ப இருக்கிறாங்க எல்லாரும். அந்த குற்றச்சாட்டுகள் 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கின மோட்டார் போக்குவரத்து போலீசார் அம்பாறை மாவட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன இவ்வளவு நடவடிக்கை எடுக்கக்குள்ள என்ன துணிவுல காசு வாங்குறாங்க? சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம், குவைத், கட்டார், பஹ்ரைன் மற்றும் ஜோர்தான் ஆகிய 6 நாடுகள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன அறிக்கையா இருக்கும் நினைக்கிறீங்க?
பதில் தாக்குதல் நடத்துவோம், நீங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள் என்று யாரு ஈரானுக்கு எதிராக ஈரானுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அப்பா. இவங்க எல்லாருமா சேர்ந்து கடுமையான ஒரு தீர்மானம். ஆனால் நேற்றைய தினம் சொன்னாங்க, கட்டார் வந்து எங்கட வான்பரப்புகளை தாக்குதலுக்கு அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் இதுல ஒரு சிரிப்பான விடயம் என்னடால், இந்த நாடுகள்ல இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற சேக்மார்களும் பாய்மாரும் கிட்டடியில ஒட்டகமும் ஆடும் மேய்ச்சிட்டு ஒட்டகமும் ஆடு மூட்ட போறாங்க பாலைவனத்துல போற போக்க பார்த்தான். ரெண்டாவது ஈரான்ட்ட என்ன சொல்லுங்க டெல்சா, ஈரான்ட்ட ஒன்றும் இல்லை இழக்கிறதுக்கு, அவங்கள அடிக்கிறனே முடிவு எடுத்துட்டாங்க. சரியா, அவ்வளவுதான். அதான் இப்ப ஈரான் மிலிட்டரி ஒபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்துல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸோட இருக்காது. அது ஒபிஷியல் இல்லையா ஒபிஷியலான்னு தெரியல. பட் அவங்களோட அது 1 மில்லியன் ஃபாலோவர்ஸோட இருக்க ஒரு ஈரான் மிலிட்டரின்னு இருக்கு ஃபேஸ்புக்ல போட்டிருக்காங்க. ஹலோ அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், வெல்கம் டு ஈரான் அபிபி அப்படின்னு போட்டுட்டு ஈரானுடைய அந்த ராணுவ கட்டமைப்பு அவங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு பிலிம் மாசா அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. உங்களை அன்போடு வரவேற்கிறோம், வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கங்கிற சொல்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இல்ல அது இருக்கும் என்னன்னா, ஈரான் ஐஆர்ஜிசி ராணுவ கட்டமைப்புற பேச்சாளராக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் வந்து அவர் இந்த நீங்க சொல்ற மாடலான ஒரு பேசுவார் வீடியோல டொனால்ட் ட்ரம்ப பார்த்து. டொனால்ட் ட்ரம்ப் ஆரோட பேச்சுவார்த்தை உங்களுடைய பேசிட்டு இருக்காங்க, நீங்க மாறி மாறி உங்களுக்குள்ள கதைக்கிறேன், எங்களோட கதைக்கல. அந்த அது மாதிரி தான் இப்ப நீங்க கிட்டத்தட்ட அது உத்தியோக பட்ஜெட் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அமெரிக்க ராணுவம் பெரும் அளவுல இழப்புகளை சந்திக்க போகுது அல்லது பெரும் அழிவை சந்திக்க போகுது ஈரானுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த தரை வழியா போன அமெரிக்க வீரர்களுக்கு பெரும் நெருக்கடியும் இருக்கும், பிரச்சனைகளுக்கு. 3000த்துக்கு மேற்பட்ட அமெரிக்க படையினர் முதற்கட்டமா அதுக்கு தான் இவங்க ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. பாப்போம் என்ன நடக்க போகுது. நெருக்கடி. அதுல இன்னும் ஒரு துயரமான செய்தி ஒன்று யாழ் மாவட்டத்துல பதிவாயிருந்து. அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 4 குழந்தைய விட்டுட்டு ஒரு கணவன் அந்த பிள்ளையில விட்டுட்டு இன்னும் ஒரு மறுமணம் முடிச்சுட்டு போயிட்டேன். சமூக சீர்கேடம் தொடங்கிட்டேங்க அதுக்குள்ள. இப்ப அடுத்தடுத்து பதிவாகுதுன்னா நான் அது மாதிரி கணக்க நடந்திருக்கு, கணக்க குழந்தைகள் இப்படி என்ன கணக்க தேவையற்ற விவாகரத்துக்கள் அதுகளும் அதிகரிச்சு கொண்டிருக்கு. செய்திக்கு வர்றது இவ்வளவு, வராதது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அது வந்து தொலைபேசி வழியா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, நமக்குள்ள விஷயங்கள் வந்துடும். செய்திகளுக்கு ஊடகங்களுக்கு வாரது கொஞ்சமா இருக்கு, ஆனா அதை தாண்டி நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த வடகிழக்கு பகுதிகளில். ட்ரை பண்றது முக்கியமேனா இப்ப நானும் நீங்களும் சரி இதை பேசுறதே அரசியலை பேசிட்டு செய்திகளை பேசிட்டு பொதுவா பேசுறதே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு தான். ஆனா நாளுக்கு அதுல ஒரு உண்மையும் இருக்கு டெல்சா. என்னதுனால் நேற்றெல்லாம் கிட்டத்தட்ட இந்த இந்த இதுலயே உங்களுக்கு சொல்றேன், பல பேர் தொலைபேசி அழைப்படுத்திருந்தீங்க, பல பேர் குறுஞ்செய்தி அழைத்திருந்தீங்க பேச வேணும்னு சொல்லி. நான் உங்களுக்கு பதிலளிக்கிற அளவுக்கு என்னென்னால் வேலைப்பழு மற்றது வேலையில் இருந்தாலும் உங்களோட பதிச்சு கொள்ள முடியல. டில்சானுக்கும் அதே சிச்சுவேஷன், டில்சானுக்கும் கோள்கள் போயிருந்தது நேற்றைய தினம். இப்ப என்னென்னு சொன்னால் எனக்கு நீங்க பல பேரை ஒரு சில பேரோட நான் கதைக்க வாய்ப்பு கிடைச்சது. நேற்று அந்த பிள்ளைகள் சம்பந்தமா சொன்னதுல நீங்க கன பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, அதை அக்செப்ட் பண்ணீங்க. நாங்கள் அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். என்னென்னு சொன்னால் நீங்க உங்களோட நான் கதைக்கலன்னு யாரும் மனவேதனை நாங்கள் இருவரும் லங்காஸ்ரீ, குறிப்பா லங்காஸ்ரீ உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட தான் இருக்குது, பயணிக்குது. மக்கள், அதாவது உலக தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் மற்றும் தமிழ் பேசும் சொந்தங்களின் இதய துடிப்பு, தமிழ் பேசும் சொந்தங்கள இதய துடிப்பா தான் நாங்க இருக்கிறோம். எனவே நீங்க யாரும் நாங்க அந்நியப்பட்டுட்டோம்னு நினைக்காங்க, பேசலன்னு கவலைப்படாங்க. நீங்க ஸ்ரீலங்கா போற டைம்ல டெல்சான பலர் பார்த்துருக்கிறீங்க, பார்க்க விருப்பம்னு சொல்லியிருக்கீங்க, பார்க்கலாம், பேசுங்க. ஆனா நாங்கள் யாரும் உங்களோட போன் ஆன்சர் பண்ணலன்னு கவலைப்படாங்க. ரிப்ளை பண்ணல அப்படி நீங்க தொடர்ந்து பேசுங்க, நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிகழ்ச்சியில உங்களுக்கான பதில நாங்க நிகழ்ச்சியில தந்துகிட்டே தான் இருக்கோம். நாங்க லங்காஸ்ரீ வந்து உங்களோட குடும்பத்துல ஒரு அங்கமா தான் இருக்க ஒழிய நாங்க வெளியாக்கள் இல்ல. அதனால நீங்க என்னென்னாலும் குறுஞ்செய்திகள் அதுகளை போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்கள், உங்களோட நிலைப்பாடுகளை நீங்க பின்னூட்டங்கள்ல கமெண்ட்ஸ் பக்கத்துல வந்து செய்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு இன்னும் வாய்ப்பா இருக்கும், நாங்களும் பார்க்கலாம். இந்த தகவலோட டில்சான் இன்னும் ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, குறிப்பாக இந்த போர் தாக்குதல் தொடர்புல கடுமையான நிலைப்பாடுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற போரியல் நிபுணர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ தளபதிகள் வந்து ஈரானுக்குள்ள போகாதங்க, போனா நீங்க திரும்பி வர முடியாது, திரும்பி வரண்டாலும் இங்க போற அத்தனை பேர் குடும்பங்களும் ஒரு பெரும் சோகமயமா இருக்குன்னு இல்ல 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 போறேன்னு சொல்லி இருக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் தான் ஆத்துக்காரியை பற்றி அதை சொல்லி இருக்கிறார், என்னவோ கதையுண்டு. என்னவோ
ஒரு வீட்டில் 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்க முடியாது. எனது மனைவி இப்பொழுது மூவ் ஸ்டார் ஆகிவிட்டார். அவருடைய படம் முதல் இடத்தை பிடித்து விட்டது. அவருடன் இப்போது பேசவே முடியவில்லை. ஒரு வீட்டில் 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்க முடியாது என ட்ரம்ப் பெருமையாகவும் நகைச்சுவையாகவும் கூறினார். அவருடைய மனைவி நடித்த மெலேனியா என்ற ஆவணப்படம் வெளியாகியுள்ளது. அதில் வெள்ளை மாளிகைக்கு வர முதல் அவரது வாழ்நாளில் நடந்ததை பற்றி ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. And our great First Lady, who now turns out to be a fantastic movie star. Do you believe this? She had the #1 movie, now she's #1 on streaming. And you can't have 2 stars in one family, so this is not good. I've always said you can't have stars. There's only room for 1 star in a family. This is not a good sign. Now she has the #1 movie, and now she's got #1 on streaming. There's no talking to her. Darling, congratulations on being #1. Oh, thank you, darling. There's no talking to her. But she's doing a good job as First Lady, I'll tell you. She really is. People love her. People love her. இல்ல இதுதான் உண்மையில சரியான வேலை. டொனால்ட் ட்ரம்ப் நீங்க செய்யறது, படம் எடுங்க, படம் நடிங்க, எல்லாம் சிறப்பா இருங்க, ஆனா எங்களை வாழ விடுங்க. நீங்க உங்களோட படம் நடிக்கிறதுல எங்களை நடிகரா மாத்திராங்க. இல்ல அதுல இன்னொரு சொல்லிருக்காரு, அவருடன் இப்போது பேசவே முடியவில்லையா. நான் நினைக்கிறேன் மனுஷிக்கு இந்த மனுஷனோட பேச விருப்பம் இல்லாம இருக்கும். இந்த மனுஷன் உலகளாவிய ரீதியில பிரச்சனை எடுத்துக்கிட்டு சுத்துது. நான் போறேன் படம் நடிக்கிறேன், அது பாட்டுக்கு படம் நடிக்க போய்கிட்டு. அப்படி ஒரு நிலைமை தான். அதுல வேற 2 ஸ்டார்ஸ் இருக்க முடியாது. ஐயோ கடவுளே, இவரை தான் ஸ்டார்ன்ற டெல்சான். இதுக்கு அப்புறம் இதுல கதைச்சு பிரயோஜனம் இல்லை. ஆனா இன்னொன்று இருக்கு, இந்த பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லிருக்காரு, இந்த யுத்தம் மிச்ச நாளைக்கு போகும் என்று நான் நினைக்கல. அப்படி போனா எமது நாட்டை விட அமெரிக்கா தான் நாசமாகிவிடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பிமல் ரத்நாயக்க அந்த ஒபிஷியலா ஈரானுக்கு நாங்க ஆதரவு அப்படின்னு எங்கேயும் சொல்லல, ஆனா அந்த மறைமுகமா சொல்றதுல விளங்கும். இவர் பாலஸ்தீனுக்கு ஆதரவா நிறைய போராட்டங்களை கலந்துருக்காரு பிமல் ரத்நாயக். ஈரானுக்கு ஆதரவான அங்கங்க நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் அந்த விஷயம் இருக்கு. அவரோட ஸ்பீச்சஸ் தொடர்ந்து பார்க்கும்போது தெரியும். சொல்லாம சொல்லுவாரு, இப்படியே போனா அமெரிக்கா நாசமா ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சொல்றாரு, இப்போதைக்கு நம்ம அரசாங்கம், NPP அரசாங்கம் களவு பொய் எதுவும் இல்லாம நேர்மையா சிக்கனமா அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு போறோம். இனி எதிர்வரும் நாட்கள்ல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம இருக்கிறதுக்காக எல்லாம் ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைய அப்டேட்ஸ் நல்லபடியா போயிட்டு வாங்க. சந்திக்கலாம் நாளைக்கு. நன்றி. ஓகே, நன்றி, பாய். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ்.